சார் 4ஆம் எண்ல பிறந்தவங்க குபேர வாசல் திறக்கிறதுக்கான விஷயங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? எதெல்லாம் பண்ணக்கூடாது? தொழில் என்ன? குறியீடுகள் என்ன பயன்படுத்தணும் சார்? 4, 13, 22, 31 ஒவ்வொரு மாதத்தில பிறந்தவங்க. இவங்களுக்கெல்லாம் உண்டது தான் இந்த பதிவு. இது பார்த்தீங்கன்னாக்க ராகுவோட எண்ணுன்னு சொல்லக்கூடியது. இந்த ராகுவோட எண் என்ன பண்ணி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஜோதிடத்தில சொல்லுவாங்க, ராகு வந்து ஒரு குருட்டுத்தனமான அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடியது. அதே மாரி மிகப்பெரிய தடைகளையும் ஏற்படுத்தக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா, இதுக்குண்டான குறியீடு பார்த்தீங்கன்னா, விநாயகர் தான். விநாயகர் நீங்க பார்த்தீங்கன்னாக்க கனமா இருப்பாங்க. அதே மாரி 4ஆம் நம்பர்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கனமான ரூபமா தான் இருப்பாங்க. காது மடல் பார்த்தீங்கன்னாக்க, விநாயகர் கொஞ்சம் பெருசா இருக்க மாரி, இவங்களுக்கும் அதிகமான சில உருவ அமைப்புகள நம்ம பார்க்கலாம். இதில உயிர்ப்பு சக்தின்னு ஒண்ணு இருக்குமா. இந்த உயிர்ப்பு சக்தின்னு நம்ம சொல்லும்போது, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா 4ஆம் நம்பர்காரங்களும், இல்ல எல்லா எண்காரர்களும் ஒரே மாரி இருக்கிறதில்ல. இப்போ 1ஆம் நம்பர்ல பொறக்கிறவங்க எல்லாரும் ஒரே மாரி இருக்காங்களா? 2ஆம் நம்பர்ல இருக்கவங்க எல்லாம் ஒரே மாரி இருக்காங்களான்னா, இருக்க மாட்டாங்க. ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். அத பொறுத்து தான் பலன்களும் மாறுபடும். இப்ப 4ஆம் நம்பர்காரங்களுக்கு 4, 13, 22, 31ல பொறக்கிறவங்க, கொஞ்சம் நிறமா இருக்கிறவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். பார்க்குறதுக்கு இயல்புலயே அவங்களுக்கு வந்து சில அதிர்ஷ்டங்கள் தன்னைப் போல தேடி வரும். மீடியமா உள்ளவங்க கொஞ்சம் நிறம் கம்மியா இருக்கவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டங்கள் ரொம்ப குறைவா தான் இருக்கும். அந்த தடைகள் அதிகமா இருக்கும். ஸோ இவங்கள நீங்க பார்த்தீங்கன்னாக்க, கனமான ரூபம் போகும்போது கனம் அதிகமாக அதிகமாக அதிர்ஷ்டங்கள் குறைவுபடும்னு அர்த்தம். மெல்லிதாக மெல்லிதாக அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கும்.